வணக்கம் தொழில் முனைவோர்களே. உங்களோட சமையலறையில நிச்சயமா ஒரு பாக்கெட் இருக்கும். அதுதான் ஆச்சி மசாலா. சாம்பார் பொடி, மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னு ஒவ்வொரு வீட்லையும் ஆச்சி இடம் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பிராண்டோட எளிய தொடக்கம் கரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கடையில இருந்து தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த பிராண்ட் 2000 கோடி ரூபாய் வருவாய பெருமையுடன் ஈட்டி வருது. அவங்க தென்னிந்தியா முழுவதையும் வென்று விட்டாங்க. அது எப்படி? இன்னைக்கு வீடியோவில் ஆச்சி மசாலாவோட முழுமையான வெற்றி பயணத்தை நாம ஆராய போறோம். அவங்க பின்பற்றின 6 ரகசிய உத்திகளை பத்தியும் அதை நீங்க உங்களோட சொந்த தொழில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பாடங்களையும் பார்ப்போவாங்க. ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த பிராண்டோட வரலாற்றை பார்ப்போம். 1995 கரூர் தமிழ்நாட்டில் தான் இந்த பிராண்ட் ஆரம்பிச்சது. அந்த பிராண்டோட நிறுவனர் ஏபிஎஸ்வி சொக்கலிங்கம். நாம இப்ப அன்புடன் ஆச்சி சொக்கலிங்கம் அப்படின்னு கூப்பிடுற அதே மனுஷன்தான். அவருக்கு முன்னாடியே அவரோட தாயார் ஆச்சி மசாலாக்களை அவங்களோட கையிலேயே அரைச்சு பக்கத்து வீட்டுக்கு விற்பனை செஞ்சு வந்தாங்க. ஆனா அவரு வீடு வீடா போய் எங்க மசாலா தூய்மையானது, இதுல கலப்படம் எதுவும் இல்லை அப்படின்னு முழக்கமிட்டு விட்டுறாரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, அந்த காலத்திலேயே கரூர்ல 50க்கும் அதிகமான சின்ன சின்ன மசாலா பிராண்டுகள் இயங்கி வந்துச்சு. இருந்தாலும் ஆச்சி மட்டும்தான் தனிச்சு நின்று உயர்ந்து புகழ் பெற்றுச்சு. அது ஏன்னா அவங்க பிராண்டுக்கு ஒரு முகத்தை கொடுத்தாங்க. அது ஒரு தாயின் உருவம். தமிழ்ல ஆச்சி அப்படிங்கிறது அம்மா இல்லைன்னா மூத்த சகோதரி அப்படின்னு பொருள் தரும். இது இயல்பாகவே நம்பிக்கையை தூண்டக்கூடிய ஒரு பெயர் தான். 1996 பதிவு செய்யப்பட்ட முதல் பிராண்டு தான் இது. அது வரைக்கும் அவரோட தாயார் மசாலாக்களை கையில அரைச்சு பைகள்ல போட்டு வாயை கட்டி விற்பனை செஞ்சு வந்தாங்க. அப்ப சொக்கலிங்கம் ஒரு வாய்ப்பு கண்டாரு. ஏன் இத ஒரு அழகான பேக்ல செய்யக்கூடாது, ஏன் இதுக்கு ஒரு முறையான பிராண்ட் பெயரை சூட்டக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. அவரு ஆச்சி அப்படிங்கிறத ஒரு வர்த்தக முத்திரையா பதிவு செஞ்சாரு. அவரோட முதல் தயாரிப்புல ஆச்சி சாம்பார் பொடி உருவாச்சு. 2000 கரூர்ல முதல்ல சொந்தமா தொழிற்சாலை ஒன்று அமைச்சாரு. அதுக்கு அவரு ரூபாய் 50 லட்சம் முதலீடு போட்டாரு. அந்த காலத்துல இது ஒரு பெரிய தொகை தான். அந்த தொழிற்சாலையோட உற்பத்தி திறனா ஒரு நாளைக்கு 500 கிலோ வரைக்கும். ஆனா இன்னைக்கு அதே தொழிற்சாலையில நாளொன்னுக்கு 50க்கும் மேற்பட்ட டன்கள் உற்பத்தி ஆகுது. அது 2000 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம். இது எப்படி சாத்தியம்? வாங்க ஒவ்வொரு உத்தியா பார்ப்போம். முதல்ல உணர்வு பூர்வமான பிராண்டிங். பெரும்பாலான மசாலா பிராண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, MDHல தாடியுடன் கூடிய ஒரு முதியவர், அதுவே எவரெஸ்ட்ல மலை, சக்தியில தெய்வம், MTRல வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான். ஆனா ஆச்சி நிறுவனம் தனித்துவமான ஒன்றை செஞ்சது. அவங்களோட பாக்கெட் மேல ஒரு உண்மையான ஒரு தாய் உருவத்தை இடம்பெற செஞ்சாங்க. அது ஒரு மாடல் இல்ல, ஒரு நடிகையும் இல்ல, ஒரு தமிழ் பாட்டி. அவங்க மென்மையான புன்னகையோடு நெற்றியில பொட்டு வச்சு பாரம்பரிய புடவையில இருந்தாங்க. இது உள்மனதுக்கு சொல்லும் செய்தி என்னதுன்னா, இந்த மசாலா என் அம்மாவோட சமையல மாதிரியே தான், பாதுகாப்பானது, தூய்மையானது, சுவையானது அப்படிங்கிறது தான். இதுல இருக்கிற சுவாரஸ்யமான உண்மை என்னதுன்னா, உண்மையான ஆச்சி, அதாவது நிறுவனரின் தாய் பல வருஷத்துக்கு முன்னாடியே காலமானாங்க. ஆனா அவங்களோட புகைப்படம் ஒவ்வொரு பாக்கெட்லயும் இடம்பெற்றிருக்கு. கடந்த 25 வருஷத்துக்கும் மேலா அவங்களோட லோகோவை மாத்தவே இல்லை. இந்த தொடர்ச்சி தன்மை நம்பிக்கையா வளர்த்துச்சு. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, நீங்க எந்த தொழில செஞ்சாலும் அதுக்கு ஒரு முகம் கொடுங்க. நம்பிக்கைய பிரதிபலிக்கும் ஒரு முகம் அதுவா இருக்க வேண்டும். உணவக தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறுவனரோட புகைப்படத்தை வையுங்க. அதுவே தையல் தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா தலைமை தையல் கலைஞரோட முகத்தை வையுங்க. மக்கள் வெறும் பொருட்களை மட்டும் நம்புறதில்ல, மனிதர்களையே அதிகம் நம்புறாங்க. அடுத்து 2வது, இரக்கமற்ற மலிவு விலை. ஆட்சி தொடங்கியப்ப MDH அப்புறம் எவரெஸ்ட் ஏற்கனவே பெரிய நிறுவனமா இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே கொஞ்சம் விலை உயர்ந்ததா இருந்துச்சு. MTR இன்னும் பிரீமியர் தரத்துல இருந்துச்சு. அப்ப ஆட்சி என்ன செஞ்சது அப்படின்னா, போட்டியாளர்களை விட 15-20% குறைவான விலையில மசாலா பொருட்களை விற்றாங்க. அதே தரத்துல குறைந்த விலையில. அது எப்படி? அவங்க செலவுகளை குறைச்சாங்க. ஆரம்பத்துல பெரிய தொலைக்காட்சி விளம்பரங்கள் இல்ல,
அதே மாதிரி பிரபலங்களோட ஒப்புதல்களும் இல்ல. எளிமையான பேக்கேஜிங் தான், பளபளக்கிற பிளாஸ்டிக் இல்ல. அவங்களே சொந்த விநியோகம் செஞ்சாங்க, அதனால இடைத்தாரர்கள் இல்ல. ஆச்சி சாம்பார் பொடி 100 கிராம் பாக்கெட் 20 ரூபா தான். மற்ற கம்பெனி எல்லாம் ரூபாய் 25க்கும் 28க்கும் வித்துட்டு இருந்தப்ப கிராமத்துல இருக்கிற ஏழை குடும்பம் எதுக்கு தான் பட்ஜெட் ஆச்சியை வாங்கினாங்க. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான உண்மை என்னதுன்னா, இன்னைக்கு மசாலா பொடிகள்ல ஆச்சி தமிழ்நாட்டுல 40க்கும் அதிகமான சந்தை பங்கு கொண்டிருக்கு. கிராமப்புறங்கள்ல இது 60க்கும் அதிகமாயிருக்கு. அது ஏன்னா விலை விஷயத்துல கவனமா இருக்கும் வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க ஆச்சி. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, தரத்தை மிஞ்ச முடியலைனாலும் விலைய மிஞ்சுங்க, ஆனா தரத்தை குறைக்காதீங்க. மேல்நிலை செலவுகளை குறையுங்க. சொந்த விநியோகத்துல எளிமையான பேக்கேஜிங் பண்ணுங்க. அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்த்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த சேமிப்பை வாடிக்கையாளர்களுக்கு கொடுங்க. அடுத்தது 3வது, ஒரே ஒரு பொருளுடன் நிறுத்தி விடாதீங்க. பெரும்பாலான மசாலா நிறுவனங்கள் எல்லாமே சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா அதோட நிறுத்திடுவாங்க. ஆனா ஆச்சி சிந்தித்தாரு. வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே நம்மள நம்புறாங்க, ஏன் இன்னும் அதிகமா கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ஆச்சியில 300க்கும் அதிகமான பொருட்கள் இருக்குது. மசாலா பொருட்கள் மட்டும் 50க்கும் மேற்பட்ட வகையில. அதே மாதிரி பிரியாணி கிட்கள், சிக்கன், முட்டை, மட்டன் கறிகள் மாதிரி. அதே மாதிரி சமைக்க தயாரானவை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி மிக்ஸ், அப்புறம் சிற்றுண்டிகள்ல முறுக்கு, மிச்சர், ஆட்டால கோதுமை, அரிசியில பாஸ்மதி, சோனா மசூரி, அப்புறம் ஊறுகாய், நெய், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூட அவங்களோட பொருட்கள்ல வரும். இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, ஆச்சியோட பிரியாணி கிட் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் 10 கோடிக்கும் அதிகமான பாக்கெட்டுகளை வித்திருக்கு. ஏன்னா இல்லத்தரசிகள் அதை எளிதா கண்டறிஞ்சாங்க. ஒரே பேக்கெட் எல்லாமே அடங்கி இருக்கும். அரிசி அப்புறம் இறைச்சியை மட்டும் சேர்த்தா போதும். இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, வாடிக்கையாளரோட நம்பிக்கையை பெற்றவுடன் உங்க தொழிலை விரிவாக்குங்க. நீங்க ஒரு பேக்கரி நடத்தினா ரொட்டியை தொடங்குங்க, அதுக்கப்புறம் பிஸ்கட், அப்புறம் கேக்குகள், அப்புறம் கார வகைகள். இந்த மாதிரி உங்களோட எல்லா முயற்சிகளையும் ஒரே பொருள்ல வைக்காதீங்க. உங்களோட பலத்துக்குள்ள பல்வகைப்படுத்துங்க. அடுத்தது 4வது, கடைசி மைல உங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருங்க. MDH மாதிரியான பெரிய பிராண்டுகள் நகர விநியோகஸ்தர் வரைக்கும் மட்டும்தான் போனாங்க. கிராமப்புற கடைகள்ல ஒருவேளை இல்ல. ஆச்சி ஒரு அசாதாரணமான காரியத்தை செஞ்சுது. அவங்க கிராமங்களுக்கு நேரடி விநியோகத்தை உருவாக்கினாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள், அப்புறம் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சில்லறை கடைகள் ஆச்சியில விற்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல மட்டும் இல்ல, 500 பேர் மட்டுமே வசிக்கிற கிராமத்துல கூட ஆச்சி மசாலா இருக்கு. அது எப்படி? அவங்க சின்ன கடைக்காரர்களுக்கு இலவச ரேக்குகள், இலவச மாதிரிகள், 15% லாப வரம்பையும் கொடுத்தாங்க. இது போட்டியாளர்களை விட அதிகமானது. கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆச்சியோட விலை உயர்ந்து விட்டது, அதனால அவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஆச்சியை பரிந்துரைக்கிறாங்க. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, ஆச்சிக்கு 500க்கும் மேற்பட்ட டெலிவரி வேன்கள் கொண்ட சொந்த வாகன குழு இருக்குது. 3ஆம் தரப்பு தளவாடங்கள் இல்ல. தொலைதூர கிராமங்களுக்கு கூட ஆர்டர் செஞ்ச 48 மணி நேரத்துல பொருள் சென்றடைவதை அவங்க உறுதி செய்யறாங்க. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, நகர்ப்புற சந்தை நெரிசலா இருக்கு, கிராமப்புறங்களுக்கு செல்லுங்க. உங்களால நேரடியா கிராமங்களை சென்றடைய முடியலைனாலும் உள்ளூர் விநியோகஸ்தர்கள் கூட கூட்டு சேருங்க. போட்டியாளர்களை விட அவங்களுக்கு சிறந்த லாப வரம்பை கொடுங்க. அவங்களே உங்களை விற்பனை செய்வாங்க. அடுத்து 5வது, பிராந்திய தொலைக்காட்சி மற்றும் உணர்ச்சி பூர்வமான விளம்பரங்கள். ஆச்சி தொடங்கினப்ப பெரிய பிராண்டுகள் தேசிய தொலைக்காட்சியில விளம்பரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா ஆச்சி தேர்ந்தெடுத்தது என்னதுன்னா, சன் டிவி தமிழ்ல, அப்புறம் உள்ளூர் கேபிள் சேனல்கள். ஏன்னா தமிழ் பார்வையாளர்கள் தமிழ் சேனல்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹிந்திக்கு ஏன் பணத்தை வீணடிக்க வேண்டும்? அவங்களோட விளம்பரம் எளிமையானதா இருந்துச்சு. ஒரு பாட்டி, அதாவது ஆச்சி மசாலா செய்யறாங்க, மருமகள் ஆச்சி மசாலாவுடன் சமையல், குடும்பம் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுது.
இதுல டெக்லைன் என்னதுன்னா, ஆச்சி அம்மா கை ரசம், ஆச்சி கை மசாலா. இதுதான். பிரபலங்கள் இல்ல, விலையுயர்ந்த செட்டு இல்ல, ஆனா ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டது. இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, ஆச்சி நிறுவனம் விளம்பரத்துக்காக வருஷத்துக்கு ரூபாய் 50 to 60 கோடி செலவிடுது. ஆனா அதுல 90% செலவு தமிழகத்திலையும் பிற தென் மாநிலங்கள்லயும் மட்டும்தான் செய்யப்படுது. 2015 வருஷம் வரைக்கும் அவங்க தேசிய அளவுல அவங்களோட வணிகத்தை விரிவுபடுத்தல. முதல்ல அவங்களோட சொந்த மண்ணிலேயே அவங்க மன்னர்களாக உருவெடுத்தாங்க. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, முதல் நாள்லயே இந்தியா முழுவதும் கைப்பற்ற முயற்சிக்காதீங்க. முதல்ல உங்களோட சொந்த மாவட்டத்துல ஆதிக்கம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட மாநிலம், அதுக்கப்புறம் அண்டை மாநிலங்களுக்கு போங்க. அதுக்கப்புறம் தான் தேசிய அளவுல போகணும். ஆட்சி நிறுவனம் இந்த உத்திய ரொம்பவே சரியா பின்பற்றுது. வெற்றி கதைகள்ல சவால்கள் இருக்கிறது இயல்புதான். ஆட்சி நிறுவனத்துக்கும் அதே மாதிரி சவால்கள் வந்துச்சு. அதை பார்த்துருவோமா? முதல்ல தரத்துல சீரான தன்மை. தினசரி உற்பத்தி அளவை 500 கிலோவில் இருந்து 50 டன்னா உயர்த்தினப்ப அதே சுவைய தொடர்ந்து தக்க வச்சு கொள்றது கடினமானது. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச தீர்வு என்னதுன்னா, அவங்க கரூர்ல ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இயங்கும் தர கட்டுப்பாட்டு ஆய்வகத்தை அமைச்சாங்க. ஒவ்வொரு உற்பத்தி தொகுதியும் நிறம், நறுமணம், ஈரப்பதம், தூய்மை எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சாங்க. அதனால கலப்படம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க. அடுத்தது 2வது சவால் என்னதுன்னா, எம்டிஆர் அப்புறம் எவரெஸ்ட் நிறுவனங்களிடமிருந்து வந்த போட்டி. எம்டிஆர் நிறுவனம் குறைந்த விலையிலான தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினப்ப ஆட்சி நிறுவனம் பதற்றம் அடையல. அதுக்கு பதிலாக அவங்களோட விநியோக வலையமைப்பை விரிவுபடுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பல புதிய தயாரிப்புகளையும், அதாவது சமைக்க தயாராயிருக்கிற உணவுகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிக லாப வரம்ப வழங்கினாங்க. அடுத்தது 3வது சவால் என்னதுன்னா, நிறுவனத்தோட மறைவு. ஆட்சி சொக்கலிங்கம் காலமானார். ஆனா அவரோட குடும்பத்தினர் நிறுவன பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களோட நிறுவனத்தோட பிராண்டிங் இமேஜை மாற்றல, தயாரிப்போட தரத்தையும் மாத்தல. வணிக செயல்பாடுகள் எந்த ஒரு தடையும் இல்லாம சீரா நடந்துச்சு. இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னதுன்னா, 2020 வருஷம் ஊரடங்கு காலத்துல ஆட்சி நிறுவனத்தோட விற்பனை 40% அதிகரிச்சுது. ஏன்னா மக்கள் வெளியே உண்பதை நிறுத்திவிட்டாங்க, வீட்டிலேயே சமைக்க தொடங்கினாங்க. இதனால மசாலா பொருட்களோட பயன்பாடு அதிகரிச்சுது. அவங்களுக்கு போதுமான அளவு சரக்குகளை சேமித்து வச்சுட்டு சூழ்நிலையை சமாளிக்க தயாரா இருந்தாங்க. இதுல உங்களுக்கான பாடம் என்னதுன்னா, வணிகத்துல சவால்கள் வருவது உறுதி, ஆனா உங்களோட அடித்தளம் வலுவா இருக்கணும். அதாவது தரம், நம்பிக்கை, விநியோக அமைப்பு எல்லாமே சரியா இருந்தா எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து நின்று உங்களால வெற்றி பெற முடியும். இப்ப ஆச்சி மசாலா நிறுவனத்துக்கிட்ட இருந்து சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 முக்கிய விஷயங்கள் என்னதுன்னா, முதல்ல உணர்ச்சி பூர்வமான பிராண்டிங். உங்களோட பிராண்டுக்கு மக்கள் மனதார நம்பக்கூடிய ஒரு முகத்தை அணியுங்க. ஆச்சி அப்படிங்கிறது ஒரு தாயோட உருவகம். 2வது மலிவு விலை. போட்டியை போலவே தரம், விலை 15% குறைவு. உங்களோட சொந்த செலவை குறைக்கணும், தரத்தை இல்ல. 3வது தயாரிப்பு பல்வகைப்படுத்துதல். முதல் தயாரிப்புல தொடங்குங்க, வெற்றி அடைந்தவுடன் 2வது, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 100 ஆகியவற்றை சேர்க்கணும். 4வது கிராம விநியோகம். கிராமப்புறங்களை புறக்கணிக்காதீங்க. சின்ன கடைகள், அது கூடவே அதிக விழிப்பு, இதுதான் பெரிய அளவுல உங்களை கொண்டு போகும். 5வது பிராந்திய விளம்பரம். ஆரம்பத்துல தேசிய விளம்பரங்கள்ல பணத்தை வீணாக்காதீங்க. முதல்ல உங்களோட மொழி சந்தையில ஆதிக்கம் செலுத்துங்க. 6வது தரநிலைத்தன்மை. ஒரு மோசமான தொகுதி பல வருட நம்பிக்கைய அழித்துவிடும். தர சோதனையில முதலீடு செய்யுங்க. இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, ஆச்சி மசாலா 25க்கும் அதிகமான வருஷங்கள்ல ஒரு தயாரிப்பையும் நினைவுபடுத்தல. அதுதான் தர கட்டுப்பாடோட சக்தி. கடைசியா ஆச்சி மசாலா கரூர்ல ஒரு அம்மாவோட கையால அரைக்கப்பட்ட மசாலாவில் இருந்து இன்னைக்கு 2000 கோடி நிறுவனம். எப்படின்னா, முதல்ல முகம், அது கூடவே நம்பிக்கை. 2வது மலிவு விலை. 3வது 300க்கும் அதிகமான தயாரிப்புகள். 4வது கிராம நிலை அடையும். 5வது ஸ்மார்ட் பிராந்திய விளம்பரங்கள். 6வது சமரசமற்ற தரம். இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா,
ஆச்சி மசாலாவோட இப்போ இருக்கிற சந்தை மதிப்பு ரூபாய் 5000 6000 கோடி. ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு தனியார் குடும்ப நிறுவனம். கடன் இல்லை, விசி நிதியும் இல்லை, தூய கரிம வளர்ச்சி. உங்களோட பிஸ்னஸுக்கு நீங்கள் பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டாம். உங்கள் ஊரில் சின்ன பிராண்டிங் ஆகுங்க, தரம் கொடுங்க, நம்பிக்கையை வாங்குங்க, ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆட்சி செய்தான் உங்களாலும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உணவு வணிகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட நண்பருக்கு பகிருங்க. அதே மாதிரி ஆச்சி மசாலாவில் உங்களுக்கு பிடிச்ச தயாரிப்பு எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி தமிழ் வணிக வழக்கு ஆய்வுகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சின்ன தொடக்கம் பெரிய பிராண்ட் சாத்தியம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.